ஹாய் எவ்ரி ஒன். ஓகேம்மா, இன்றைக்கி வந்து டே 9. ஓகேவா, பைத்தான் செஷனில் டே 9. ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட்டோட ரிமைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து பைத்தானில் வந்து லிஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லிஸ்ட் வந்து நம்மளோட சீக்வன்ஸ் டைப்பில் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி டைப். ஓகேவா, ஸோ நம்ம சீக்வன்ஸ் டைப்பில் வந்து லிஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி டைப். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று கூட. ஓகேவா, ஸோ அதில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் உள்ள ஐட்டம்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லைக் வந்து ஒரு ஐட்டம் வந்து லிஸ்ட்டு ஃபஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த தென் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எந்த மாதிரி லிஸ்ட் ஐட்டமில் அந்த ஐட்டம் வந்து இருக்கா இல்லை அப்படிங்கிறத எப்படி சர்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஓகேவா, ஸோ நேற்று கொஞ்சம் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஓரளவு வந்து பார்த்துருக்கோம். ஸோ லைட்டாக அது என்னென்னு ஒரு இது பார்த்துருமா. ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு நம்ம கொடுக்குற ஆர்டரில் இருக்கும். அண்ட் அது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் வந்து அது வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ணும். ஸோ லிஸ்ட்டு லென்த்து பார்க்குறது, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் வந்து இருக்கா இல்லை அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ரேஞ்ச் இண்டெக்ஸ் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து சர்ச்க்கான இது ஒரு பார்த்தோம், செக் பண்ணுறதுக்கு ஐட்டம் இருக்குது இல்லை அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம். ஸோ அதுவும் இண்டெக்ஸிங் மூலமாக வந்து இது பண்ணோம். ஸோ அதுலேயும் அந்த இண்டெக்ஸிங்கை நம்ம எப்படி பார்த்தோம், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கை பார்த்தோம், நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ தென் வந்து இன்செர்ட் பார்த்தோம், ஒரு ஐட்டம் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அது ஒன்று பார்த்தோம். அப்படி தானே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லிஸ்ட்டில், ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா நம்ம லிஸ்ட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் புதுசாக ஐட்டம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு இது பார்த்துட்டோம், இன்செர்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். ஸோ அதுவும் நம்மளோட லிஸ்ட் ஆடத்தில் வரும். ஸோ ரிப்பீட்டடாக அது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லிஸ்ட்டில் வந்து புதுசாக ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ அப் அண்ட் ஐட்டம்னு ஒன்று இருக்குது, இன்செர்ட் ஐட்டம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 3 இது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லிஸ்ட் ஐட்டம் வந்து புதுசாக வந்து ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அப் அண்ட் அப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் வந்து என்ன ஆகும்னா, அந்த லிஸ்ட்லேயே வந்து லாஸ்ட்டில் போய் நமக்கு வந்து அப் அண்ட் ஆகும். இந்த அப் அண்ட் வந்து நீங்கள் ஜாவாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டெப்த்தாக பார்த்துருக்க மாட்டீங்க, லைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த அப் அண்ட் அப்படிங்கிறது வந்துருக்கும். ஸோ இந்த அப் அண்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம சீரீஸ் ஆஃப் லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த லிஸ்ட் ஐட்டமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசியில் போயிட்டு நம்மளோட இதை வந்து ஆட் பண்ணிடும். சரி, நம்மளோட ஐட்டம் வந்து ஆட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கான இது பார்ப்போம். ஸோ நேற்று டைப் பண்ணது அப்படியே இருக்குது பாருங்கள், கடைசி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். ஸோ இன்செர்ட்டுக்காக பார்த்துனோம். ஸோ திரும்ப முதல் டைப் ரன் பண்ணி பார்ப்போமா. பைத்தான் மெயின் டாட் py. ஓகேவா, ஸோ இப்போ நேரத்தை நம்ம கொடுத்துருந்தோம்ல, அதனால் அது என்ன இருக்குன்னா, லிஸ்ட்டு 2ல் செகண்ட் இன்ஸ்டட் ஆகிருக்கு. சரியா, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி ஆட் ஐட்டம்ஸில் வர்றது தான். சரியாம்மா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, அப் அண்ட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஒரு டேட்டா ஐட்டம் வந்து நம்ம வந்து அப் அண்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, அப் அண்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை வந்து ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி அண்ட் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரியா, ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இங்கே எல்லைன்னு போட்டிருக்கோம். ஸோ எல்ஐ டாட் அப் அண்ட். ஸோ நான் கொடுத்தோன்னே அதுவே எனக்கு வந்து காமிச்சிருது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எதர் வந்து நம்ம வந்து டபுள் கோர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங்காக ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப் அண்ட் வாட்டர் மெலன் மேபி கமாவை கொடுத்துட்டு அடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு ஐட்டம் தான் ஒரு நேரத்தில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் ஆகலாம். சரியா, ஸோ ஒரு நேரத்தில் ஒவ்வொரு வழியும் வந்து நமக்கு வந்து சாரிம்மா பிரிண்ட் கொடுக்கல, பிரிண்ட் ஆஃப் இல்லை. ஓகேப்பா,
ஸோ இங்கே ஒரு பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் எல்ஐ. ஓகேவா? எல்ஐ வந்து டபுள் கோட்ஸில் எடுத்துட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க லிஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, செரி, ஆரஞ்சு, கிவி அண்ட் மேங்கோன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஒன்று ஆட் பண்ணோம். அந்த வாட்டர் மெலன் என்ன எங்கே போயிருக்குன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் போய் நமக்கு வந்து அது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு இதாக அப்பன் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் போய்ட்டு அதோட ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அடுத்து ஒன்று நான் அப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் நான் என்ன அப்பன் பண்ணுறேன், ஸோ ஒவ்வொரு நேரத்தில் ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறான். பிரிண்ட் ஆஃப் எல்ஐ. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா அந்த வாட்டர் மெலனுக்கு அடுத்து இந்த 2 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை அப்பன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட வேல்யூ வந்து லாஸ்ட்டில் போய் நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ தென் அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஐட்டம். ஸோ நம்ம இன்செர்ட் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இருந்தாலும் உங்கள் இதில் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இன்செர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்செர்ட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்செர்ட் பண்ணும்போது இன்செர்ட்டுக்கும் அப்பண்டுக்கு என்ன வித்தியாசம்னா அப்பண்ட் வந்து என்ன பண்ணால் நம்மளோட ஐட்டத்தில் வந்து லாஸ்ட்டில் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணோம். இடையில எங்கேயுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? பட் ஆனால் வந்து நம்ம வந்து அப்பண்டில் இன்செர்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வந்து நமக்கான தேவையான வேலையை வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அப்பண்ட் கொடுத்து வாட்டர் மெலன் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் அதே இதில் இன்செர்ட் கொடுத்து அகைன் வாட்டர் மெலனே கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா என்னோடய பொசிஷன் இண்டெக்ஸிங் பொசிஷன் வந்து 2ல் வைக்கிறேன். ஸோ செகண்ட் பொசிஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அகைன் வாட்டர் மெலனை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் எல்ஐ. சரியா? ஸோ இப்போ எனக்கு வந்து 3 லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னென்னா நம்ம கொடுத்துருக்க நார்மல் லிஸ்ட்டு. ஓகேவா? தென் என்ன ஆகும்னா நம்ம அப்பன் பண்ணியிருக்கோம்ல வாட்டர் மெலன் அப்பன் பண்ண லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். தேர்ட் என்ன வரும்னா நம்ம வந்து வாட்டர் மெலன் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் பொசிஷனில் ஸோ 0, 1, 2. ஓகேவா? ஸோ இந்த பொசிஷனில் 0, 1, 2 இந்த செரி அப்படிங்கிற இருக்கிற பொசிஷனில் நமக்கு இந்த வாட்டர் மெலன் இன்செர்ட் ஆகிட்டு இந்த செடி வந்து என்ன போயிடும்னா 3க்கு வந்து போயிடும். சரியா? பார்த்தீங்களா? ஃபாண்ட் சைஸ் சிறுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணாலும் அவன் குறைச்சிக்கலாம். ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது ஆப்பிள், பனானா, செரி, ஆரஞ்சு, கிவி, மேங்கோ அப்படிங்கிறது நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்டு. ஸோ தென் அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வாட்டர் மெலன் அப்படிங்கிறது அப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஆப்பிள், பனானா அந்த லிஸ்ட்டோட வாட்டர் மெலன் வந்து லாஸ்ட்டில் போய் ஆட் ஆகிருக்கு. சரியா? ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன இருக்குன்னா லாஸ்ட்டில் போய் ஆட் ஆகிருக்குது. ஸோ தென் அடுத்ததில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பொசிஷன் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லொக்கேஷனில் போய் வந்து நமக்கு வந்து செட் ஆகணும். அந்த லொக்கேஷனில் தான் என்னோடய வேல்யூ வந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். சரியா? செகண்ட் பொசிஷனில் தான் என்னோடய வேல்யூ வந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டோம். அதனால் அது என்ன ஆகுது அப்படின்னா செகண்டில் போய்ட்டு நம்ம திரும்ப கொடுத்துருக்க வாட்டர் மெலன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது ஃப்ரூட் நேம் இல்லை, நான் வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள் நேம் சரி லெமன் கொடுக்குறேன். ஒன்று அதிகமாக தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரே டேட்டா ஒரே வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ண அப்படிங்கிறனால லெமன் அப்படின்னு மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆப்பிள், பனானா ஸோ 0, 1 செகண்ட் பொசிஷனில் லெமன் வந்துருச்சு. ஸோ செகண்ட் பொசிஷனில் இந்த செரி வந்து எங்கே போயிருக்கு தேர்ட் பொசிஷன் போயிட்டு ஸோ அடுத்து இருக்கிறதுலாம் அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு வந்து நமக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து மூணாவது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டன் லிஸ்ட். ஸோ எஸ்டன் லிஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் அதாவது மல்டிபிள் ஐட்டம் வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எஸ்டெண்ட் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ நம்ம இப்போது இது ரெண்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இதாக தான் கொடுத்தோம். நம்ம ஒவ்வொரு தடவை இது பண்ணும்போதும் ஒவ்வொரு
வேல்யூ மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே இது நம்ம இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து அடிஷ்னலாக அந்த எக்ஸ்டெண்டில் நம்ம எவ்வளோ லிஸ்ட் ஐட்டம் கொடுக்கோமோ அந்த லிஸ்ட் ஐட்டம் எல்லாத்தையும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் போய் ஆட் பண்ணிடணும். ஸோ பட் பிஃபோர் தட் வி நீட் டு கிரியேட் அண்ட் செப்பரேட் செப்பரேட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து ரெடி பண்ணால் தான் அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டோட வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் 1 கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணேன்னா est_li வச்சுக்கிறேன். சரியா? ஸோ ப்ளேசஸ் அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் 1, 2, 3, 4, 5. ஸோ 5 நம்பர்ஸை மட்டும் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கிடக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா 5 நம்பர்ஸை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணி விட போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு லிஸ்ட்டு, அது ஒரு லிஸ்ட்டு, ரெண்டுமே வந்து நமக்கு வந்து தனித்தனி லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் est_li. சரியா? ஸோ 2 லிஸ்ட்டும் வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லிஸ்ட்டும் வந்து காமிக்கும். ஸோ இப்போ இந்த 2 லிஸ்ட்டையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரே லிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வர போகிறேன். 2 லிஸ்ட் ஐட்டமாக இருக்கிறத வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே லிஸ்ட் ஐட்டமாக வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ அப்படி கொண்டு வர்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு நான் வந்து இது பண்ண போகிறேன். சரியா? ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் வந்து எதில் போட போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஃபஸ்ட் லிஸ்ட் ஐட்டமில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ li.extend of அப்படின்னு போட்டு நமக்கு இருக்குல்ல எக்ஸ்டெண்ட் லிஸ்ட் அப்படின்னு செகண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண தெரியுமா, அந்த ஐட்ரேட் வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரியா? எக்ஸ்டெண்ட் லிஸ்ட். சரியா? ஸோ அகெயின் இப்போ நம்ம வந்து இந்த இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் li. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஐட்டமும் செகண்ட் லிஸ்ட் ஐட்டமும் நமக்கு வந்து ஒன்றாகி நமக்கு வந்து ஒரே லிஸ்ட் ஐட்டமாக வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ்குள்ளே வந்து அடிஷ்னலாக ஐட்டம் வேணால் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அப் அண்டும் இன்செட்டும் வந்து ஒவ்வொரு இதாக வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனி லிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து மொத்தமாக நம்மளோட ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட ஆட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கம்பேர் வித் ஃபஸ்ட்டு 2. ஸோ 3 வந்து அதாவது நம்ம இப்போ பார்த்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் வந்து மல்டி லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து சேர்த்து விட்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் இப்போ அப்பன் பண்ணுற மாதிரி தான் அப்பன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்பன் என்ன பண்ணுச்சு, லாஸ்ட்டாக நமக்கு போய்ட்டு நம்மளோட லிஸ்ட் ஐட்டம் வந்து இது பண்ணிச்சா. ஸோ இதுவும் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளோட லிஸ்ட் ஐட்டம் வந்து லாஸ்ட்டில் போய்ட்டு நமக்கு வந்து அப்பன் பண்ண மாதிரி பண்ணியிருக்கு. பட் ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுக்குற எல்லா லிஸ்ட் ஐட்டம் வேல்யூவையும் அது வந்து மொத்தமாக நமக்கு வந்து அப்பன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட லிஸ்ட் ஐட்டம் மட்டும்தான் வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டெண்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டு கூட நம்ம இன்னொரு சீக்வன்ஸ் ஆஃப் டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, செட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வர்ற டேட்டாஸையும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இதுக்கு தான் அப்படிங்கிறது பர்டிகுலராக இல்லை. அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிப்பிள் எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவோம். டிப்பிள் எழுதுறது செட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஸோ ஒவ்வொருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் டிப்பிளோட ஃபார்மேட் வந்து இதுதான். ஸோ டிப்பிள்னு கொடுத்து திஸ் டிப்பிள் வந்து நம்ம வைக்கிற நேமு ஸோ இதுக்குள்ளே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், டியூப்லாம் மாற்றி விட்டுறேன். ஸோ டியூப்லாம் மாற்றிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை என்ன பண்ணுறேன், இதோட டைப்பை வந்து இது பண்ணுறேன். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் இது டியூப்லா இல்லை வந்து நார்மல் இதே வச்சு இது பண்ணுறேன்னா அப்படின்ட்டு. சரியா? ஓகே. ஸோ நான் வேறு எதுலையுமே மாற்றலை.
இந்த எஸ்டன் லிஸ்ட்டில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட்டாக இருந்தது டியூப்பிளாக வந்து மாற்றிருக்கேன். அண்ட் வந்து அதுக்கு அது டைப் டியூப்பிள் தானே அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டைப் மட்டும் கால் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டாவது இருக்கிறது வந்து டியூப்பிள் தான். சரி, இதையும் சேர்த்தே கொடுத்துருவோம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்ஸு, ரெண்டாவது இருக்கிற டியூப்பிள் வேல்யூ. ஸோ இப்போ மூணாவது என்ன இருக்குன்னா நம்ம டியூப்பிளில் வந்து லிஸ்ட்டோட வந்து நம்ம வந்து இது பண்ண சொல்லிட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டோம். அதுமாரி வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டோம், லிஸ்ட் ஐட்டம் மட்டும் ஜாயின் பண்ணி விட்டோம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு மொத்தமாக சேர்ந்து ஒரே லிஸ்ட்டாக நமக்கு வந்து காமிக்குது. வா ஸோ ஒரு லிஸ்ட்டாக வந்து காமிக்குது. ஸோ இது ஒரு டைப் எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? டைப் இல்லை இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ டைப் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன டைப்பில் நமக்கு வந்து வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட்டாக வர்றது என்ன அவுட்புட் என்ன இதில் வந்துருக்குன்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஐட்டமாக வந்திருக்கு. சரியா? நம்ம வந்து ஒரு டியூப்பிள் அண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து இது பண்ணுறோம். பட் ஆனால் நமக்கு ஃபைனலாக வர அவுட்புட் வந்து என்ன மாதிரி வருது அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து லிஸ்ட் ஐட்டமாக தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ ஆட் பண்ணால் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆடிங்னு ஒன்று இருந்தாலே நமக்கு என்னென்னா ரிமூவிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்படி தானே? ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரிண்ட் எலிமெண்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா li.remove அப்படிங்கிற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் அதில் இருக்கிற ஒரு வேல்யூ வந்து எடுக்கிறேன், ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து எடுக்கிறேன். சரியா? ஸோ ஆரஞ்சை வந்து நான் வந்து தூக்குறேன். இது என்ன பண்ணணும்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து காமிச்சிடும். சரியா? பட் இன் தட் கேஸ் இன்கேஸ் உங்கள் லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது. உங்கள் லிஸ்ட்டில் டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எங்கே ஆரஞ்சு வருதோ அந்த ஆரஞ்சை மட்டும் ரிமூவ் பண்ணும். அடுத்து வர்ற ஆரஞ்சை வந்து அது வந்து ரிமூவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இருக்கிற எல்லா ஆரஞ்சுமே அது வந்து எடுக்காது. ஃபஸ்ட்டு எங்கே ஆரஞ்சு வருதோ அந்த ஆரஞ்சை மட்டும் அது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். செகண்ட் வர்ற ஆரஞ்சையோ இல்லை அதுக்கு அடுத்து வர்ற ஆரஞ்சையோ வந்து அது எதுவுமே பண்ணாது. ஈவன் இந்த கேஸ் இந்த ஆரஞ்சுக்கு பக்கத்தில் இருந்தாலுமே நமக்கு வந்து ஒன்றுமே பண்ணாது. சரியா? ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எந்த ஆரஞ்சு இருக்கோ அந்த ஆரஞ்சு மட்டும் தூக்கிட்டு நமக்கு வந்து அடுத்த இருக்கிற ரிசல்ட் அப்படி வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த ரிமூவ் வந்து என்ன பண்ணோம், சிங்கிள் ஐட்டம்ஸை மட்டும் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ தென் அதுக்கடுத்து நம்ம ஸ்பெசிஃபை இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி இது பண்ணுறது. சரியா? ஸோ அதுக்கு வந்து பாப் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாப் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம வெறும் பாப் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தோன்னா என்ன பண்ணால் நம்மளோட இதில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஐட்டம் வந்து தூக்கும். சரியா? நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஐட்டம் வந்து பாப் அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணோம். பட் இந்த கேஸ் வி வில் ஸ்பெசிஃபை சம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அந்த பாப்புக்குள்ளே நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் நமக்கு வந்து தூக்கிடும். சரியா? ஸோ லெட் மீ ஷோ யூ. நம்ம அதை எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, இப்போ ரிமூவ் வந்து நமக்கு ஒரு வேல்யூ தான் தூக்குது. ஸோ பாப்பும் நமக்கு வந்து அதே தான் பண்ணுது. ஏதோ நம்ம வந்து ஜஸ்ட் பாப் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற இப்போ இதில் லாஸ்ட் ஐட்டம்னா அந்த ஆரஞ்சு இருக்குது, அந்த ஆரஞ்சு வந்து அது வந்து பாப் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ li.pop அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அங்கே ஒரு பிரிண்ட் இருக்கட்டும். ஸோ இதே இது li.pop ஆஃப் ஆல்ரெடி ஆஃப் இருக்குது. பாப் ஆஃப் என்ன பண்ண போகிறோன்னா 0 1 2 3 4 4th பொசிஷன் வந்து தூக்க போகிறேன். ஸோ கிவியை வந்து நான் தூக்க போகிறேன். சரியா? ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் li போடுறேன். பிரிண்ட் ஆஃப் li போட்டேன். ஸோ இது என்ன பண்ணால் எனக்கு கிவியை தூக்கிடும் இந்த இடத்துல. ஸோ இப்போ இதில் இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற ஆரஞ்சும் இருக்காது அண்ட் கிவியும் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டில் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிவி இருக்குது, லாஸ்ட் இருக்கிற ஆரஞ்சு மட்டும் இல்லை. ஸோ அந்த பாப் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணால் லாஸ்ட்டில் அதை மட்டும் அப்படி தட்டி வெளியே தூக்கிடும். சரியா? லாஸ்ட் இருக்கிற அந்த ஆரஞ்சை மட்டும்
30 ஸ்கிப் பண்ணி வெளியே கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மிச்சம் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இஃப் யூ ஸ்பெசிஃபை சம் இண்டெக்ஸ் நம்பர், ஓகேவா. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல உள்ள இந்த இண்டெக்ஸ் நம்பரில் இருக்கிறது தான் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, அந்த இண்டெக்ஸ் நம்பரில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை மட்டும் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ கட் பண்ணி தூக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல அடுத்தடுத்த ஆர்டரில் வச்சு நமக்கு வந்து அவுட்புட் வந்து காமிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ தட் சேம் கேஸ், ஸோ லைக் பாப் டெல் அப்படிங்கிற கீவேர்டும் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதே ப்ராசஸ் தான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. பட் ஆனால் வந்து டெல்லுக்கு வந்து இன்னொரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இண்டெக்ஸ் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணி போட்டோம்னா அந்த இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் அது தூக்கும், சரியா. இண்டெக்ஸ் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த இண்டெக்ஸ் நம்பர் உள்ளதை மட்டும் தூக்கணும் அப்படின்னு போட்டோம்னா அது அந்த இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் நமக்கு வந்து காலி பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து டெல் அப்படிங்கிற மட்டும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா நம்மளோட டோட்டல் லிஸ்ட்டையே அதை வந்து காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அது வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளோட டோட்டல் லிஸ்ட்டையே வந்து காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டெல் போட்டு எல்ஐயில் 3 போடுறேன், சரியா. ஸோ எதுவுமே பண்ணலாமா, எல்ஐ ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எல்ஐ ஆஃப் 3 அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நமக்கு தேர்ட் பொசிஷன் வந்து எடுக்கும், ஆரஞ்சு தான் எடுக்கும், சரியா. இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் போடுறேன், பிரிண்ட் போட்டு எல்ஐ போடுறேன். ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்கு, நமக்கு அந்த இடத்துல இருந்த ஆரஞ்சு வந்து தூக்கிடுச்சு, சரி. அந்த தேர்ட் இண்டெக்ஸில் இருந்த ஆரஞ்சு வந்து நமக்கு வந்து தூக்கிட்டு. பட் இதே இது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டெல் மட்டும் கொடுத்து இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெல் கொடுத்து எல்ஐ மட்டும் போட்டேன், ஏதோ ஒரு நோட்ஸை போட்டு டெல் கொடுத்து எல்ஐ மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணால் லிஸ்ட்டே மொத்தமாக காலி பண்ணிடும். நமக்கு எதுக்கு அந்த இடத்துல எரர் வருது, ஏன்னா வந்து அந்த லிஸ்ட்டே அங்கே இல்லை, லிஸ்ட்டே நம்ம டெலீட் பண்ணிட்டோம், வேறு எப்படி அது வந்து அங்கே வந்து பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறனால நமக்கு வந்து அந்த எரர் வருது, சரியா. ஓகே. ஸோ இப்போ அந்த எரர் வருது ஏன்னா நம்ம வந்து டெல் எல்ஐ அப்படின்னு போட்டனால நமக்கு என்ன அப்படின்னா அந்த லிஸ்ட்டே மொத்தமாக தூக்கிடுச்சு. நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம் மட்டும் தூக்குச்சு, ஓகேவா. இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கும்போது நமக்கு லிஸ்ட் ஐட்டம் மட்டும் தூக்குச்சு. பட் ஆனால் நம்ம வந்து டெல் எல்ஐ அப்படின்னு போட்டோன்னே இது என்னாச்சுன்னா நமக்கு வந்து டோட்டலாக இருந்த அந்த லிஸ்ட்டையே மொத்தமாக வந்து அது வந்து தூக்கிடுச்சு. அப்படி லிஸ்ட்டே அங்கே இல்லை, லிஸ்ட்டே வந்து மெமரியிலேருந்து மொத்தமாக வந்து எரேஜ் ஆகிடுச்சு. தென் ஹவு ஷுட் பி ப்ரொடியூஸ் பிரிண்ட், சரியா. ஸோ அதனால தான் நமக்கு லாஸ்ட் டைம் வந்து எரர் இருந்துச்சு, ஓகேவா. அந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு நமக்கு வந்து இப்போ வந்து எரர் வந்து வரல, ஓகேவா. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்று. ஸோ இந்த இதிலே வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுறது கொடுத்துருக்கான். ஸோ லிஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுனா என்ன பண்ணணும்னா லிஸ்ட் ஐட்டம்ஸை மட்டும் நம்ம கிளியர் பண்ணணும், லிஸ்ட்டே வந்து நமக்கு வந்து எம்டி பண்ணிடாது, ஓகேவா. லிஸ்ட்டே வந்து நமக்கு வந்து டோட்டலாக டெலீட் பண்ணிடாது. லைக் டெல் கீவேர்டு த கிளியர் ஃபங்க்ஷன் இஸ் கிளியர் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து லிஸ்ட்டை மட்டும் அதில் இருக்கிற லிஸ்ட் அந்த லிஸ்ட் ஐட்டமில் லிஸ்ட்டில் இருக்கிற லிஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணணும், ஓகேவா. திஸ் வில் நாட் டெலீட் த என்டையர் லிஸ்ட், ஓகேவா. இது வந்து என்டையர் லிஸ்ட்டே நமக்கு வந்து டெலீட் கீ வந்து பண்ண மாதிரி வந்து இது வந்து கிளியர் பண்ணிடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ டெலீட் கொடுத்துருக்குறேன், அது இருக்கட்டும். எல்ஐ டாட் கிளியர். பட் இந்த இடத்துல நான் பிரிண்ட் கொடுத்து எல்ஐ கொடுத்தனா என்ன வருதுன்னு பார்க்கலாம், பிளாங்காக இருக்கும் மேபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஒரிஜினல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் அதில் வந்து என்ன பண்ணுறேன், தேர்ட் இண்டெக்ஸை மட்டும் தூக்கிட்டேன், ஆரஞ்சை மட்டும் நான் வந்து தூக்கிட்டேன். ஸோ நான் தூக்கணுன்னே என்ன ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல ஆரஞ்சு இல்லை. ஸோ சரிக்கு எடுத்து கிவி போட்டு மேங்கே போயிட்டு ஆரஞ்சு வந்து லாஸ்ட்டில் உள்ள ஆரஞ்சு வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அதே இது நான் வந்து கிளியர் கொடுத்துருக்குறேன். அந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து நான் வந்து ஜஸ்ட் கிளியர் மட்டும் பண்ணி விட்றேன். உள்ளே இருக்கிற லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணி கிளியர் மட்டும் பண்ணி விட்றேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து லிஸ்ட் மட்டும் காமிக்குது, உள்ளே வந்து எந்த ஒரு டேட்டாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வேறு லிஸ்ட்டை மட்டும் அது வந்து நமக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குது, ஓகேவாம்மா. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், டெலீட்டுக்கும் எல்ஐ கிளியருக்கும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ்.
ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்து இந்த இடத்துல டெல் போட்டு எல்ஐ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணணும்னா நமக்கு லிஸ்ட்டே வந்து தூக்கிடும். அதுக்கு அடுத்து அந்த இடத்துல லிஸ்ட்டே இருக்காது. நம்ம அதில் பிரிண்ட்டு கொடுத்தோன்னா எனக்கு வந்து எரர் காமிக்கும். எல்லையே ஒன்றும் இல்லை, நீ எப்படி எனக்கு வந்து எல்லையை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்டுக்கும் கிளியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஆடிங் பார்த்தோம், அதே மாதிரி ரிமூவிங் பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஐட்டம் ஆட் பண்ணால் நம்ம வந்து அது வந்து ரிமூவ் பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் லூப் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எப்படி லூப்பிங் வந்து இது பண்ணுறது. ஸோ லூப் பண்ணி லிஸ்ட்டோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நார்மலாக இங்கே வந்து எல்ஐ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது கொடுக்கும்போது நம்ம வந்து மொத்த லிஸ்ட்டே வந்து பிரிண்ட் பண்ணுது. அப்படி இல்லாமல் நம்ம உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அதுக்கு அந்த இடத்துல வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போடுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறாங்க அட்டாச்மெண்ட். ஸோ ஃபார் லூப் வந்து நம்ம இன்னும் இந்த கான்செப்ட் பார்க்கல. ஸோ போய் ஜஸ்ட் வந்து பேசிக் மட்டும் பார்த்துக்கோங்க. இதான் சின்டாக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். சரியா? ஸோ நீங்கள் நார்மலாக ஃபார் எழுதிங்கன்னா ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி போடுவீங்க. பட் பிஹெச்பி பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் போட்டு இன் போட்டு எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க. ஃபார் இன் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். சரியா? சின்டாக்ஸ் வந்து ஸோ இப்போ நம்ம ஐட்டம் இருக்குது. ஸோ ஃபார் என்ன போட்டிருக்காங்க, ஹெச் இன் எல்ஐ. ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் எச். ஸோ இது என்ன பண்ணணும்னா நமக்கு அதில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு, நமக்கு நம்மளோட என்டையர் லிஸ்ட்டே வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? பட் ஆனால் வந்து நம்ம ஃபார் லூப்பில் போட்டு எடுத்து எழுதும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் உள்ளக்க அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் நமக்கு வந்து அந்த அவுட்புட் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குது. ஓகேவா? இதுதான்மா டிஃப்ரென்ஸ். சரியா? இப்போ நம்ம நார்மலாக வந்து லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் லிஸ்ட்டில் ஐட்டம்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். சரியா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் நம்பரை வச்சு இப்போ வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதையும் செக் பண்ணி பார்ப்போமா. நம்ம இப்போ வந்து நார்மலாக வந்து லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் இது பண்ணோம். ஸோ அடுத்ததில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் அண்ட் லென்த் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஐட்டம் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு இது பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் ஐ இன் அப்படின்னு போட்டு என்ன போட்டிருக்கான், ரேஞ்ச் கொடுத்துருக்கான். ஸோ ஃபார் ஹெச் இன் ரேஞ்சா, ஓகே கரெக்டு தான். ஓகே ஃபார் ஹெச் இன் ரேஞ்ச் போட்டு நம்ம ரேஞ்ச் வந்து நம்பர்ஸ் கொடுப்போம் அப்படி தானே, 0 சம்திங் வந்து கொடுப்போம். ஸோ இது நம்ம அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறோம்னா ரேஞ்சோட நம்பர் வந்து நம்ம வந்து இதில் வந்து எடுக்கிறோம், நம்ம லிஸ்ட்டோட லென்த்தை வச்சு எடுக்கிறோம். சரியா? வேறு எதுவுமே நம்ம வந்து இதில் வந்து புதுசாக பண்ணல. ஸோ தென் என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் ஆஃப் எச். சரியாம்மா? அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணியிருக்கு, நமக்கு வந்து என்ன அவுட்புட் கொடுத்துருக்கு, நம்மளோட இண்டெக்ஸ் நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. 0 1 2 3 4 5 6 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் நம்பரை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சரியா? இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த்தை வச்சு நம்மளோட லூப் வந்து சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ வென் இட் ரீச் லாஸ்ட், நம்ம இண்டெக்ஸ் நம்பரிங் லாஸ்ட் எப்போ வருதோ அதோட அந்த லூப்பிங் வந்து நமக்கு வந்து கட்டாயம் வந்துடும். சரியா? ஸோ இது அவ்வளோவா நம்ம இது பண்ண வேண்டாம், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸிங் நம்பரை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்காக இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நீங்கள் ஃபார் லூப் வந்து கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா தான் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் பார்த்த அப்புறம் இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போமா. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை வச்சு ஒரு பர்டிகுலர் வேர்டையோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங் ஐட்டமையோ சம்திங் எதையோ வச்சு நம்ம அந்த ஐட்டம்ஸை மட்டும் தனியாக வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து தனி லிஸ்ட்டாக வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லிஸ்ட்டில் இருந்து சில பர்டிகுலர் ஐட்டம்ஸை மட்டும் நம்ம எடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸை மட்டும் எடுத்து என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு லிஸ்ட் ஐட்டமில் வந்து நம்ம வந்து
கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ நான் அந்த லைனை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தேவையில்லை. நியூ லிஸ்ட் ஐட்டம் மட்டும் நம்ம வந்து எம்டி லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்குதா, ஃபாருக்குள்ளே உள்ள இண்டெக்ஸ் வந்து இது, ஸோ இதுக்குள்ளே வந்து இண்டென்ட் வந்து இது, இண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்தது அது எடுத்துக்குதா, அவ்வளோதான். ஸோ இது என்னென்னா இப்போ நம்ம இப்போ எழுதியிருக்கிற மெத்தட் வந்து நார்மல் மெத்தட். சரியா? வித்தவுட் காம்ப்ரிஹென்ஷன் வி வில் ரைட் திஸ். சரியாமா? ஸோ இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் வராது, எல்ஐ வரும். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக வந்து எழுதுறது. நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல. ஸோ இது வந்து என்னென்னா நம்மளோட ஃபார் லூப்பே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக வந்து நம்ம வந்து எழுதுறத காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மெத்தடில் நம்ம தேவையான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி வெளியே எடுக்கிற மாதிரி வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். பட் காம்ப்ரிகேஷனில் வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார் லூப்பே வந்து ஒரு ஷார்ட் ஹேண்டாக நம்ம வந்து எழுதுகிற மாதிரி வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதோட இன்டென்ட் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து நியூ லிஸ்ட்டுங்கிறத விட நார்மல் லிஸ்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இந்த பேரை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து இருக்கிறத வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். எனக்கு இந்த லைன் மட்டும் போதும். மட்டும் நான் இங்கே வந்து காப்பி பண்ணி போட்டேன். தென் இதை வந்து இங்கே என்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எல்ஐ என்னோட லிஸ்ட் ஐட்டமில் உள்ளதை நான் வந்து எடுக்க போகிறேன். சரியா? வேறு எதுவும் நான் பண்ணல. ஆல்ரெடி இருந்த அந்த எக்ஸாம்பிள் போட்டிருந்த கூட காப்பி வண்டியில் போட்டிருக்கேன். சரியாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து காம்ப்ளிகேஷன் லிஸ்ட்டு வச்சுருமா, COMP. சரியா? ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட லிஸ்ட் ஐட்டம், நார்மலாக நம்மளோட லிஸ்ட் ஐட்டம். ஸோ அந்த லிஸ்ட் ஐட்டமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்க ஐட்டமில் எங்கெல்லாம் ஏன்னு இருக்கோ அந்த ஐட்டம் ஃபுல்லாக நான் வந்து தனியாக எடுக்க போகிறேன். சரி? இப்போ அந்த ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, மேங்கோ அண்ட் அந்த லாஸ்ட் இருக்க ஆரஞ்சு அந்த இதெல்லாம் ஏன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணால் அந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக தனியாக எடுத்து என்ன பண்ணும், இப்போ நம்ம நார்மல் லிஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த லிஸ்ட்டில் போய்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து அப்பெண்ட் பண்ணிடும். நம்ம இப்போ வந்து ஃபார் லூப்பில் போட்டு கண்டிஷன் போட்டு செக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா வெளியுமே நமக்கு வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம வந்து இது ஃபார் லூப்பில் போடாமல் ஒரு இது மட்டும் போட்டுருவோம். இஃப் கண்டிஷன் ஒன்று மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணால் சிங்கிள் வேல்யூ மட்டும் நமக்கு வந்து அப்பெண்ட் பண்ணும். சரியா? ஒரு இதை மட்டும் எடுத்து அப்பெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம அப்படி இல்லாமல் ஃபார் லூப்பில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால என்ன பண்ணால் இருக்கிற அந்த ஏ அப்படிங்கிற வேர்டை ஃபுல் எல்லாத்தையும் பிக் பண்ணி நமக்கு வந்து இது போடணும். சரியா? ஸோ இது வந்து நார்மல் மெத்தட். நார்மலாக நம்ம இப்படி பண்ணுறதுனால ஒரு 4 லைன் 5 லைன் கோடிங் வந்து போதும். ஸோ அதே இது காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரிஹென்ஷன் ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்பீங்க. காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஷார்ட் அவுட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. இல்லை ஷார்ட் பேராகிராஃபை கொடுத்து அதை வந்து நமக்கு வந்து நார்மல் எஸ்ஏவாக வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அதான் காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங் அடிப்பாங்க. ஸோ இது அப்படியே அதே ஆர்டர் தான். ஒரு பிக் லெவல் அதாவது ஒரு 4 லைன் கோடிங் வர்றது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணுறதுலேயே நம்ம வந்து ஃபார் லூப்பையும் இது பண்ணிட்டோம். சரியா? க்ரியேட் பண்ணுறதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் லூப்பையும் இது பண்ணிட்டோம். அதுக்குள்ளேயே நம்மளோட இஃப் கண்டிஷனையும் சேர்த்து போட்டு மொத்தமாக வந்து ஒரே லைனில் வந்து நம்ம வந்து கோடிங் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட காம்ப்ளிகேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். இது கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இது பண்ண முடியும். ஓகேவாம்மா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அதே லைன் தான் ஹெச். ஸோ அந்த ஹெச்சை விட்டுருங்க. ஹெச்ங்கிறது நம்ம கூட ஒரு வேரியபிள் எடுக்கல அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஃபார் ஹெச் இன் எல்ஐ. ஸோ ஃபார் ஹெச் இன் எல்ஐ அப்படின்னு போட்டிருக்கோமா அதே தாங்க, ஃபார் ஹெச் இன் எல்ஐ. ஓகேவா? ஸோ தென் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட என்னது இஃப் கண்டிஷன் இஃப் ஏ இன் ஹெச் தென் இஃப் ஏ இன்
எச் அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ணல. அப்பன் பண்ண வேண்டியது பிரிண்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த எச் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ. இது வந்து என்ன பண்ணும் இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து கடைசியாக என்ன பண்ணுறோம்னா அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். சரியா? ஒரு நிமிஷம் இந்த இதை இப்போதைக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு இதே வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இதில் நமக்கு லாஸ்ட்டாக வந்த அவுட்புட் சரியா? லாஸ்ட்டாக காம்பினேஷன் லிஸ்ட்டு போட்டு அதில் உள்ள அவுட்புட்டு ஃபஸ்ட் லிஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் ஃபார் லூப் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் தெரியும். இந்த ஃபஸ்ட் அவுட்புட் என்ன பண்ணியிருக்குன்னா இது நம்மளோட டிஃபால்ட் இது சரியா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து போகுது சரியா? லிஸ்ட்டுக்குள்ளே போகுது. ஆப்பிளுங்கிற வேர்டு இருக்குது அதை தூக்கிடுச்சு. ஆப்பிளுங்கிற வேர்ட்லேயே இருக்குது அதை தூக்கிடுச்சு. ஓகேவா? அடுத்து திரும்ப அதை தூக்கிட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு லிஸ்ட்டு சரியா? அந்த லிஸ்ட் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. தென் அடுத்து எங்கே போகுது? அடுத்து திரும்ப அதே இதுக்குள்ளே வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து போகுது. அடுத்து ஏங்கிற வேர்டு இருக்கானு பனானான் இருக்குது. பனானா தூக்கிட்டு வந்துருச்சு. அடுத்து திரும்ப உள்ள போது ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு தூக்கிட்டு வந்துருச்சு. அடுத்து திரும்ப உள்ள போது மேங்கோ இருக்குது. மேங்கோ தூக்கிட்டு வந்துருச்சு. கடைசியில் ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு தூக்கிட்டு வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒவ்வொருத்தரையும் இந்த ஃபார் லூப் உள்ளே போகுது அப்படிங்கிறனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே வந்து பிரிண்ட் ஆகிட்டே நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம நார்மல் மெத்தட். ஸோ இப்போ அந்த நார்மல் மெத்தட் வந்து தூக்கி விட்றேன். ஸோ இப்போ நம்ம காம்ப்ளிகேஷன் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே லூப்பை வந்து சிங்கிள் லைனில் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? இது என்ன பண்ணால் நமக்கு சிங்கிள் அவுட்புட்டை மட்டும் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ அந்த நார்மல் அவுட்புட் கொடுத்து நார்மல் லூப் கொடுத்த அதே அவுட்புட்டை நமக்கு வந்து இந்த சிங்கிள் லைன் அவுட்புட்டு நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ சிங்கிள் லைன் வந்து எல்லா அவுட்புட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஓகேவா? அந்த ஏங்கிற வேட்டிங்கெல்லாம் வருது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நமக்கு வந்து தனி லிஸ்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துருச்சு. சரியாமா? ஸோ இதை என்ன சொல்கிறோம் லூப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லிஸ்ட் காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து ஷார்ட் லிஸ்டிங்னு இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டுன்னு இருந்தாலே ஒரு ஆர்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுவோம். எதர் அசெண்டிங் ஆர்டர் இல்லை ஆர் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணுவோம். அப்படி தானே? ஸோ ஆல்ரெடி நம்மளோட லிஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து ஜஸ்ட் ஷார்ட் மட்டும் கொடுக்குறோம். தென் நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் எல்ஐ. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆல்ரெடி இது அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ABCOKMO அந்த ஆர்டரில் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் கொடுத்தோன்னா என்னாச்சுன்னா ஆப்பிள் பண்ணனா ABC EFGHIJK அதுக்கடுத்து LMN OO. ஓகே. அந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங் ஆர்டருக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே இதில் நம்ம வந்து நம்பர்ஸை கொடுத்தும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பராக இருந்தாலும் அது என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா 220 50 58 100 அப்படின்ட்டு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு வந்து நம்பராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதே நம்ம ரிவர்ஸில் இது பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷார்ட்டில் வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிற மட்டும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிற மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷார்ட்டிங் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸில் நடக்கும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ இதை மட்டும் நம்ம வந்து ட்ரூ. ஸோ கேப்சர் கொடுக்கணும். ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு எதாவது என்ன அந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸில் வந்து வந்துடும். 100 58 50 22 அப்படின்ட்டு. இது நம்ம இதுக்கும் கொடுத்து பார்க்கலாம். ஸ்ட்ரிங் வச்சுருந்தோம்ல ஸ்ட்ரிங்குக்கும் நம்மளோட இதை வந்து ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. சரியா? ஸோ எப்படி கொடுத்தா நமக்கு வந்து இது அந்த ஆர்டர்லேருந்து நமக்கு வந்து வரணும். ஸோ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மேங்கோ கிவி செரி பனானா ஆப்பிள் அப்படிங்கிற ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ தென் லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுறது. ஒரு லிஸ்ட் ஐட்டமில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா நம்ம லிஸ்ட்டு நம்ம வேரியபிள் அது ஒரு இது பக்கம் செக் பண்ணோம்ல
இசட் ஈக்குவல் டு எக்ஸ்னு போட்டு இது பண்ணோம். பட் ஆனால் வந்து ஏயோட வேல்யூவும் அந்த இது ரெண்டோட வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருக்கா ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு வந்து கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி வந்து சிம்பிளாக காப்பி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த காப்பி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காப்பி அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக நம்மளோட லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட்டு இல்லை சாப்பிட்டு விட்டுருலாம். ஸோ காப்பி ஸ்கோர் எல்ஐ ஈக்குவல் டு எல்ஐ டாட் காப்பி. சரியா? ஸோ இப்படி தான் போடணும்னு நினைக்கிறேன். கவனிக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இதை அப்படியே காப்பி பண்ணி இது வந்து கொடுத்துருச்சு. ஸோ சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து காப்பி பண்ணணும்னா இந்த மாதிரி தான் காப்பி பண்ணணும்னு போட்டிருக்கான். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதே உண்டு, பில்டின் மெத்தட் உண்டு. அதை வச்சு நம்ம வந்து புதுசாக லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து சிபிஒய் LI1. சரியா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணோம், மைலிஸ்ட் டாட் மைலிஸ்ட் ஈக்குவல் டு ஆக்சுவலாக நம்ம சிபிஐ காப்பி லிஸ்ட் ஈக்குவல் டு LI டாட் காப்பி அப்படின்னு போட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடே நம்ம வந்து டேட்டா வந்து கொடுத்து என்ன பண்ண போகிறோம்னா LI வந்து உள்ளே கொடுப்போம். இதுவும் நமக்கு வந்து அதே அவுட்புட்டை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? CPVY ஸோ இதுவும் நமக்கு வந்து சேம் அவுட்புட் தான் வந்து கொடுக்கும். இது என்ன பண்ணால் ஒரு லிஸ்ட்டை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வேரியபிள் அப்படின்னு கொடுக்காம நம்ம வந்து டேட்டா லிஸ்ட்டு காப்பி பண்ணும்போது இது வந்து லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கொடுக்கும்போது இது என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அது வந்து லிஸ்ட் ஐட்டம் தான், அது வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அது வந்து நமக்கு வந்து இது பண்ணிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணி இருந்திருப்போம். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பேசிக்காக சொல்லும்போது டேட்டா டைப்ஸில் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி இருந்திருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுறதுக்கு நம்ம வந்து காப்பி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து 2 லிஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு 3 விதமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபார் லூப்பில் போட்டு அப்பெண்ட் பண்ணலாம், ஒவ்வொன்றே வந்து அப்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பார்த்தோம்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து 2 லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது நான் 2 லிஸ்ட்டு மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் LI_2. ஸோ இதில் வந்து நான் 1 2 3 மட்டும் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5. சரியா? இந்த இடத்துல கூட ஸ்பேஸிங் கொடுத்துருவோம். சரி. ஸோ 2 லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா LI join equal to LI plus LI_2. ஸோ இது இப்போ பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா LI ஸோ பிரிண்ட் போயிட்டு LI_join. ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு 2 லிஸ்ட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்கார்டினேட் ஆகிடும். சரியா? ஸோ என்ன பண்ணுறது, 2 லிஸ்ட்டும் நமக்கு வந்து ஜாயின் ஆகி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதே இதை நம்ம வந்து ஃபார் லூப்பில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிஸ்ட் 1ல் உள்ளதோ லிஸ்ட் 2ல் உள்ளதே வந்து நம்ம வந்து ஸோ லிஸ்ட் 2ல் உள்ளது வந்து உங்கள் லிஸ்ட் 1ல் வந்து அப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபார் லூப்பில் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் போடும்போது எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபார் எச் இன் செகண்ட் லிஸ்ட் டெலிட் பண்ணணும், சாரி, ஃபார் எச் இன் LI_2 LI dot append ஆஃப் எச். சரியா? தென் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், LI நம்ம பிரிண்ட் பண்ணால் போகும். LIயில் தான் நம்ம வந்து அப்பன் பண்ணுறோம். இது என்ன பண்ணால் இப்போ நமக்கு வந்து எல்லாத்தையும் இந்த லூப்பில் போட்டு எடுத்து கொண்டு வந்து சாரி இங்கே கோலன் வரும். ஸோ என்ன பண்ணியிருக்கு, நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து கொண்டு போய் அதில் அப்பன் பண்ணியிருக்கு. சரியா? இது நம்மளோட ஒரிஜினல் சின்டாக்ஸு. ஸோ இதுக்கு அடுத்திருந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணியிருக்கு, அடுத்து 2 ஆட் பண்ணியிருக்கு, அடுத்து 3 4 5 அப்படின்னு நமக்கு வந்து அதுக்குள்ள எல்லாத்தையும் நமக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 2 லிஸ்ட் இருக்குன்னா லிஸ்ட் 1ஓட லிஸ்ட் 2 வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ li_3 ஈக்குவல் டு லிஸ்ட் 1 டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமோ, li.extend of li_2 தென் print of li. ஆமாம், இது வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து டேட்டா நம்மளோட லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டோட ரிமைனிங் இது வந்து இவ்வளோதாம்மா. ஸோ இதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் வந்து கரெக்டாக தெரிஞ்சு யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்து நம்ம டிப்பிள்ஸ், டிக்ஷனரி, செட்ஸ் இந்த மாதிரி பார்ப்போம். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எல்லாத்துலேயும் இந்த மாதிரி அப்பன் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருப்பான். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோடு வந்து இருக்கும். ரொம்ப பெரிய மாடிஃபிகேஷன் இருக்காது, சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோடு இருக்கும். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நான் இது மெட்டீரியல் போட்டுவிட்டேன், கொஞ்சம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். எல்லாருமே அப்பப்போ ரெஃபர் பண்ணி கொஞ்சம் வந்து கேட்டால் உடனே கொஞ்சம் ஆன்சர் பார்த்து இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதோட லிஸ்ட் வந்து முடியுது. ஓகேவாம்மா? ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம வந்து நம்மளோட அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். சரியா? தேங்க்யூம்மா.